வெல்கம் டு ஏகேஎம் ஃபேமிலி விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஏற்கனவே ஒரு நாள் நைட்டு பொங்கல் வச்சுருந்தோமா. ஓகே, இப்போ காலையில் கிடா வெட்டி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தோமா. கிடாக்கி பொதுவாக இப்போ நம்ம வீட்டில் இருந்த ஒரு சாவலை வெட்ட போகிறோம். ஸோ சாவலுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவான். ஃபஸ்ட்டு அவர் குளிக்கிறதுக்குள்ள அவர் கொஞ்சம் மூச்சு கொஞ்சம் எடுக்கணும். மூச்சு விடுறது கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான் நல்லா குலுக்குவார். அதனால அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. தண்ணி அதுக்கு முன்னாடி பூ போட்டாச்சு. அது தண்ணி ஊத்துறோம் தண்ணியை குடிச்சுட்டே இருக்கும் பொழுது குளுக்கவே இல்லை. ரெக்கையே தான் ஆடுது. தலை சுத்தம் இப்படி குளுக்குலுன்னு கொளுக்கும். தலையை ஆட்டவே இல்லை. சரி, செக்கவை சுத்தினா ஓகேவா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு குளித்து முடிச்சுட்டாங்களாட்ட இருக்கு. வெட்ட போறாங்க. ஒன் 2 3 ஸ்டார்ட். போடுங்க ஒரு போடு. ஐயோ கண்ண முடிங்க, பயமா இருக்கு. துண்டா எடுத்துட்டாங்கப்பா. நம்ம அடுப்பு வச்ச இடத்த சுத்தி வர இது பண்ணணும். அப்புறம் நம்ம பொங்க பானையை எடுத்துட்டு வர்றதுக்கு மறந்துட்டோம். பொங்க பானையை கொண்டுட்டு வச்சு பொங்க பானையிலையும் அந்த கோழியோட ரத்தத்தை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். அதுதான் பொங்க வச்சக்கான முழு அடையாளமே. ஓகே, இப்போ கிட்டத்தட்ட நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் கோழி ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம சமைக்க ஆரம்பிச்சிருவோம். எண்ணெய் ஊற்றி கறி மசாலா பட்டையெல்லாம் போட்டு நல்லா கறி நறுக்கி கொடுத்துருவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு நறுக்க உட்காந்தோம்னாதான் அலர்ஜி அந்த மாதிரி இருக்கும். சின்ன வெங்காயம் ஊருக்கு போயிட்டாவே நமக்கு மேக்சிமம் சின்ன வெங்காயம் தான். பெரிய வெங்காயமே மேக்சிமம் வாங்க மாட்டாங்க. இப்போ பூண்டு எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு தக்காளி போட்டுக்கணும். இது இன்னொரு கோழி ஒன்று செய்யணும். இப்போ நம்ம ஒரு சாவை ஒன்று அர்த்தமா, இன்னொரு பொட்டை ஒன்று இருக்கணும். அதுக்காக எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கிட்டு கொஞ்சத்தை மட்டும் இந்த குழம்பு வைக்க போகிறோம். இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அம்மியில் மஞ்சள், சோம்பு, சீரகம் இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி கறியை கழுவிட்டு அதில் போட்டு ஒரு 10-20 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சிருவாங்க. அதில் எல்லாமே சார்ந்து சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்டா. அதுதான் இந்த கலரு, கறி கலர் மாதிரி இருக்கு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடுவோம். இந்த மஞ்சள், சீரகம், சோம்பு இதெல்லாம் அம்மியில் வச்சு அரைச்சோம்ல, அந்த தண்ணி கழுவி எடுத்துட்டு அதில் ஊற்றிடுவாங்க. அது நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். இது நம்மளே ரெடி பண்ணி வச்சிருக்கிற பவுடர், மிளகா, மல்லி எல்லாம் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்குவோம். என்னோட குரல் ஏதோ ஒரு மாற்றம் தெரிஞ்சுட்டே இருக்குது. என்னால பேசவே முடியல. இருந்தாலும் ரொம்ப முயற்சி பண்ணி பேசுறேன். ஒரு 4 வார்த்தை சேர்ந்தாப்படி பேசினாவே மூச்சு வாங்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியல. உப்பு ஆட் பண்ணிப்போம். உப்பு ஆட் பண்ணியிருக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா சுருள நம்ம விறகடுப்புல வச்சு கிண்டணும். கிண்டுனா அது நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றும் போது நல்லா வெந்து சீக்கிரமே வேகும். சும்மாவே தண்ணியை ஊற்றி இது பண்ணுறது நல்லா ஃபஸ்ட்டு வதக்கி விட்டு அதுக்கப்புறம் இது பண்ணணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தண்ணியெல்லாம் ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணி நம்ம டேஸ்ட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. நல்லா தான் இருக்கணும் நம்மளோட ப்ரிப்ரேஷன். பார்ப்போம். எனக்கு எப்பயுமே சாப்பிட்ற கையில் ஊற்றி நக்கிதான் வளர்க்கேன். இந்த இடத்துல கையில் ஊற்றி நக்க பிடிக்காது. ஓரளவுக்கு குழம்பு போதும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. ஓகே, இது நம்ம காலையில் போட்டுக்கலாம். இது நைட்டு சாமி கும்பிட்டோம்ல, அந்த இடத்துல அப்படியே வைக்கக்கூடாது. குழியோடுது காலையில் நெந்திரிச்சு கோழி எல்லாம் வெட்டினதுக்கு அப்புறமா அந்த இடத்த நல்லா மூடு மாதிரி ஏற்றி வச்சிடணும்.
குழி விழுகாத அளவுக்கு நல்லா மூடாச்சு வச்சிடணும். இனிமேல் அடுத்த வருஷம் அதே இடத்துல நம்ம ஓப்பன் பண்ணி பொங்க வச்சு சாமி கும்பிடுவோம். இந்த ஊர் திருவிழா நார்த்தாமலை திருவிழா வரும்போது கறியெல்லாம் கிட்டத்தட்ட நல்லா வெந்துருச்சு. இது வந்து குடல் வந்து எப்பயுமே ஃபர்ஸ்ட்லேயே போட மாட்டாங்க. இந்த மாதிரி குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறம் தான் போடுவாங்க. அது வந்து ரொம்ப வெறப்பா போயிடும் முன்னவே போட்டிருந்தா. ஸோ நம்மளோட குழம்பு தயாராகி விட்டது. இனிமே நம்ம எடுத்துட்டு போய் சாப்பிடலாம். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பாய்.